இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுப்பா? என்னாச்சு? கடுப்பேத்தாத. ஏப்பா சிவராமா, கண்ணதாசன் என்னப்பா சொல்லியிருக்காரு? துன்பம் வரும் வேலையிலே சிரிங்கன்னு. அதுக்காக வடிவேலை கூட்டி வந்து பக்கத்துல வச்சுட்டா சிரிக்க முடியும்? நமக்கு நாமே காமெடி சொல்லி சிரிச்சுக்க வேண்டியதுதான். எனக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டியல்ல, விட்டுருவேனா? நான் பாத்துக்குவேன். நான் அன்னைக்கு சொன்ன அந்த 3 வேலை ரெடியா இருக்குப்பா. அதுல உனக்குன்னு ஒரு வேலை ஒர்க் அவுட் ஆகும். அதுல ஒண்ணு கேட்டரிங் வேலை. டெய்லி ஒரு 800 இருந்து 1000 1500 வரைக்கும் கிடைக்கும். கல்யாண சீசன் வேற. நல்லா யோசிச்சுக்க. என்ன சொல்ற? வேணாம்ப்பா, அங்க சொந்த பந்தங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. சரி, அதை விடு. சூப்பர் மார்க்கெட்ல ஒரு வேலை இருக்கு. ஆனா அங்கேயும் 4-5 பேரு தெரிஞ்சவங்க வரத்தான் செய்வாங்க. ஓகேவா? இனிமே நீ தான் முடிவெடுக்கணும். சரியா? மெக்கானிக் ஷாப் வச்சு கொடுத்தா கூட ஒரு பையன் பஞ்சர் ஓட்ட வருவான். என்னப்பா பண்றது? யாருமே பார்க்காத வேலை சிவராமனுக்கு ஒண்ணு வேணும்னா ஸ்பைடர்மேன் கெட்டப் போட்டு தாயா வேலை பார்க்கணும். சரி சரி, ஃபீல் பண்ணாத, விடு. உன்கிட்ட டிரைவிங் லைசென்ஸ் இருக்கா? இருக்கு. வண்டி ஓட்டுவியல்ல? ஓட்டு பாப்பா. உன் பிரச்சனை இதோட முடிஞ்சது. வா வாப்பா, பாத்துக்கலாம். வா. அத்தை, நீங்க கவலையே படாதீங்க. முருகன் இந்த வீட்டோட மூத்த புள்ள. அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. நம்ம துளசியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்பா,
டேய் என்னடா நீ கல்யாண மாப்பிளடா, முகத்துல ஒரு சந்தோஷத்தையுமே காணமே. என்னம்மா அதுக்காக ஈன்னு இப்படி சிரிச்சுட்டே இருக்க முடியும்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. டேய் வெற்றி, இங்க பாரு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, அத மறந்துடாத. நான் எதையும் மறக்கலமா, மறக்கவும் முடியாது. நீ எதை மறக்க முடியாதுன்னு சொல்ற? ஆ? நான் சத்தியம் பண்ணத சொல்றேம்மா. ம். மீனா, பத்திரிக்கை வேலையெல்லாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிக்கணும்னு ஃபோன் பண்ணி சொல்லுமா. ம் நாளையில இருந்து பத்திரிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ம் சரிங்க அத்தை. என் நிலைமையை எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. ஒரு வாரத்துல பந்தக்கால நட்டுடணும். 10 நாள்ல கல்யாணம். புரியுது அத்தை. இங்க பாரு, கதிருக்கு ஃபோன் பண்ணி அவனை கட்சி ஆபீஸ்ல இருந்து நேரா பிரிண்டிங் பிரஸுக்கு போயிட சொல்லு. ம் சரிங்க அத்தை. மீனாட்சி, டேபிள்ல பேப்பர் பேனா இருக்கு, போய் எடுத்துட்டு வா போ. வெற்றி ஆ? வா, எடுத்துட்டு வாமா. என்னம்மா வாடா உட்காரு. ஏமா என் உயிரை வாங்குறீங்க? அட வா. அத்தை. ம், உட்காரு. மீனாட்சி, கல்யாணத்துக்கு என்னெல்லாம் தேவை, யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் சொல்றேன். அது எல்லாமே கரெக்டா எழுதிக்க. ம். அப்புறம் உனக்கு யாருக்காவது சொல்ல வேண்டி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து எழுதிக்கோ. ம், சரிங்க அத்தை. ஆமா, இப்பெல்லாம் கல்யாண வேலைய மொத்தமா நடத்தி கொடுக்கறதுக்கு கம்பெனி இருக்காமே. ஆ ஆ ஆமா அத்தை. அதுல ஒரு 4 கம்பெனி லிஸ்ட் எடுத்து வைக்க சொன்னேனே, அத நீ எடுத்து வச்சியா? ஆ எடுத்து வச்சிருக்கேன் அத்தை. டேய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உனக்கு எதுவும் ஐடியா இல்லையா? டேய், எந்த மாதிரி செய்யணும்னு உன் விருப்பத்தையும் சொல்லுடா. அம்மா, எனக்கு ஒரு உதவி செய்றியாம்மா? ம், என்ன? இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்களா? எதுக்கு? எலெக்ஷன் வருதுமா, இந்த டைம்ல ஏகப்பட்ட வேலை இருக்குமா. நான் தான் இறங்கி நின்னு வேலை செய்யணும். தொகுதி முழுக்க என்னதான் தெரியும். நான் பிரச்சாரத்துக்கு போகலன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமா. டேய், எலெக்ஷன்ல உங்க அப்பா ஜெயிக்கணும்னு தான் இந்த கல்யாணத்துக்கே சரின்னு சொல்லிருக்காரு. அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கடா. நீ போய் தான் அப்பாவை ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. ஒழுங்கா போய் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பாரு போ. புரியுதா? ம்